கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மரித்தோர்கள் என்றால் அவரோடு கூட பிழைத்திருக்கிறோம் என்று நம்புகிறோம். இந்த நம்பணும் பதிலா இதுதான் அநேகத்தை என்னால முடியல. ஹல்லேலூயா. கிறிஸ்து மரித்தார் என்று நாம் நம்புகிறோம். நம்ம பழைய மனுஷனும் அவரோடு கூட மரித்தார் என்பதை நம்பணும். அதான் தெளிவப்பட்டு ஆகையால் கிறிஸ்துவனே கூட நாம் மரித்தோமானால் இது எதுக்காக சொல்றாரு? கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவ சிலுவையில மரித்தார் பாத்தீங்களா? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவரோடு கூட பாவ மனுஷன் என்ன செய்தான்? மரிச்சிட்டான். பாவ மனுஷன் கூட என்ன செய்யல? இல்ல. அப்போ மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவர் உயிர்த்தெழுந்தார் பாத்தீங்களா? அவர் உயிர்த்தெழுந்தாரா? அவர் உயிர்த்தெழுந்தாரால் நீங்க என்ன செய்றீங்க? பிழைத்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. 7 படிங்க. 7 மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆமென். யார் பாவத்துக்கு நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கா? மரித்தவன். அந்த மரித்தவன் யாரு? எங்க மரித்தான்? சிலுவையில கிறிஸ்துவோடு கூட மரித்தார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்களே. பாவத்துக்கு விடுதலையாகுங்க அப்படி சொல்லல, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. அப்படியே மரியாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? பாவம் இருக்கும். கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தேன் அப்படி சொல்லி அவரோட கூட மரித்தீங்கன்னா அவர் உயிர்த்தெழுந்தார் பாத்தீங்களா? அப்போ கிறிஸ்துவை உயிர்த்தெழுத பண்ணினவர் உங்களையும் ஆவினால் உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. இது எல்லாமே உங்க மனசுக்குள்ள இதை சிந்திக்க 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 உங்களுக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படும். அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பேசினார்கள், சாட்சி கொடுத்தார்கள். அவர் உயிரோடு எழுந்தார், நாங்களும் அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தேன் ஆனால் பிழைத்திருக்கிறேன். இது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப அவரோடு கூட நீங்க பிழைச்சீங்க பாருங்க, அவங்க நீங்க இல்ல, கிறிஸ்து உங்களுக்குள் பிழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்து உங்களுக்குள் பிழைச்சிருக்கிறார் என்றால் நீங்கள் அதை விசுவாசிப்பீங்கன்னா நோய்கள் உங்களுக்கு வர முடியாது. கிறிஸ்து உங்களுக்குள்ள பிழைச்சிருக்காரு நீங்க நம்ப நோய்கள் வர முடியாது. ஹல்லேலூயா. இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 10 படிங்க. அதுல 10 11 அதோட படிச்சு முடிங்க. இல்ல ரோமர் 6ல 10 11 அவர் மரித்தது மரித்தாரா? அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனிடத்தில் பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் மரித்தது பாவத்துக்கு ஒரு தடவை மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு பிழைத்திருக்கிறார். அப்படி சொல்லிட்டு முடிக்கல, அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எண்ணிக்கொள்ளுங்கள்னா எங்க வருது? சிந்தையில வரும். ஹல்லேலூயா. நீங்க அப்ப எப்படி எண்ணணும்? நான் அவரோடு கூட மரித்தேன், இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறேன், நான் தேவனுக்கு பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்கிறோம். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்கிறது, நீங்கள் சாப்பிட்டாலும் கர்த்தருக்கு சாப்பிடுகிறீர்கள், நீங்கள் சாப்பிடாம பட்டினியா கிடந்தாலும் கர்த்தருக்கு பட்டினி அடக்குறீங்க, எதுவானாலும் நீங்கள் கர்த்தருக்கு செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ பிழைத்திருக்கிறோம். இப்போ நாம் பிழைத்திருக்கிறோம் என்றால் இப்போ நமக்காய் பிழைக்கல, கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கிறார், தேவனுக்கு பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் ஜீவனுடையவர்கள், அவர்கள் நீதிமான்கள். ஆமென். நீங்க சொல்லுங்க, அவர் பிழைத்திருக்கிறார், அவர் தேவனுக்கு பிழைத்திருக்கிறது போல நானும் தேவனுக்கு பிழைத்திருக்கிறேன். அவர் மரிக்கும் பொழுது நான் மரித்தேன், அவர் பிழைக்கிற பொழுது நானும் பிழைத்திருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறது போல் இவ்வுலகத்திலே நானும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். இத அப்படியே நீங்க மனசுல வச்சுக்கணும். வேதம் ஒன்று சொல்லுகிறது, அவர் இருக்கிற வண்ணமாக இவ்வுலகத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். கிறிஸ்துவே அவர்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருப்பார். யாருக்கு? நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு கிறிஸ்து தான் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருப்பார். ஹல்லேலூயா.